நாங்களாம் எல்லாரும் கிளம்பியாச்சு. இந்த கண்மணி ரூம்குள்ள என்னதான் பண்றா? கண்மணி, ஏய் கண்மணி, கண்மணி, கதவை திறக்க. என்ன கதவு திறந்துதான் இருக்கு? கண்மணி, ஏய் இங்க தாண்டி போன? கண்மணி குளிக்கிறியா? பாத்ரூம் கதவு திறந்துதான் இருக்கு. கண்மணி எங்க போயிருப்பா? எங்க தேடி ஆளை காணோம். கண்மணி, ஒருவேளை அப்படி எதுவும் இல்ல இல்ல, அப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. கண்மணி, கண்மணி, ராஜா, 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 டேய் தம்பி, ராஜா கண்மணியை காணோம்டா. இந்த அக்கா ஏன் காலையில இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இருக்கா வர. ஆஹா, சிம்பாண்ணி கண்மணியை தேட ஆரம்பிச்சிட்டாங்களே. டேய் தம்பி, என்னதான் ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கத்திட்டே வர? இல்லை கண்மணி காணோண்டா. அவ ரூம்ல போய் தேடி பார்த்தேன், இல்ல அந்த புள்ள இருந்துச்சுல குட்டி பாப்பா, அதையும் காணோண்டா. எங்கேயாவது பாத்தியாடா? எங்களுக்கு படப்படன்னு வருதுடா. ஏக்கா, நைட்டே அந்த பிள்ளை ரொம்ப கத்திட்டு இருந்துச்சாமா. அதான் கண்மணி மாடியில கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினான்னு ரோஜா சொல்லிட்டு இருந்தா. நீ வேணா மாடியில போய் பாரு. இப்பயும் காலையில எதிர்த்து ஏதாவது அழுதுட்டு இருக்க போதுன்னு மாடியில வச்சிருக்க போறா. நான் வீடே தேடிட்டேன்டா. ஏன் அந்த தெருமோன வரைக்கும் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். புள்ளாலுவது ஏதாவது சாக்லேட் வாங்க போயிருக்கலான்னு கூட போய் தேடி பார்த்துட்டு வந்தேன். இல்லடா, அவ எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டா, காணடா. என்னக்கா சொல்ற? இங்கதான் இருப்பா. ஒழுங்கா பார்க்கவும் மாட்டேன். ஒழுங்கா பார்க்காம வந்து பதட்டப்பட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏடே, நான் சொல்றதே புரிஞ்சு தொலை மாட்டேங்கிறா உனக்கு. அவ இங்க இல்லடா. ஆமா, இரு நீ நவுரு. என்ன ரோஜா, நீ எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது? உன்னோட மொழியே சரியில்லையே. நீ எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற? சொல்லு. செம்பாண்ணி, அது வந்து அக்கா, இப்ப எதுக்கு பைத்தியம் மாதிரி அவளை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்க? அவளுக்கு என்ன? அவ நல்லதான் நிக்கிறா. வேர்க்குதுன்னா காலையில சீக்கிரமாவே ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். அதனால கூட வேர்க்கலாம். இப்ப எதுக்கு அவகிட்ட வந்து தொணத்தொடான்னு கேட்டுட்டு இருக்க? டேய், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்து. நான் தான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஏய், உன் மொழியே சுத்தமா சரியில்லை. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். என்ன நடந்துச்சு சொல்லு. கண்மணியும் இதழும் எங்க? செம்பாண்ணி, கண்மணி இதழ் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய், உனக்கு தெரியாம கண்மணி இம்மி கூட நவர மாட்டா. என்னன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விஜய்க்கு ஃபோன் பண்ணவா? ஏக்கா, என்னது இது? ஏன் முன்னாடியே ரோஜாவை மிரட்டிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப உனக்கு கண்மணி இதழும் வரணும் அதானே? வா, வந்து தேடலாம் வா. எதுக்கு இப்படி ரூம்ல வந்து காலம் காத்தாலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? டேய், இவளும் அவளும் சேர்ந்து என்னமோ பண்ணிருக்காளுகடா. எனக்கு நல்லாவே தெரியுது. இவ மொழி சுத்தமா சரியில்லை. இவ இப்படி இருக்கிற ஆளே கிடையாதுடா. உனக்கே புரியும்டா. நீ வேணா பாரு அவளை. ரோஜாமா, மாமா. இக்கா, அவ இப்பதாக்கா தூங்கியே எந்திரிச்சா. ஷோ, உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ வா மொத வெளிய. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஒருவேளை கண்மணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலும். எனக்கு என்னவோ இவ்வளவு அவளும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னமோ பண்ணிருக்காளுகடா. அவ ஓடி போயிட்டான்னு நான் நினைக்கிறேன். எங்க தேடியும் கிடைக்கலடா. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு வரியா? நான் வந்து தேடுறேன்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி காலையில உயிரை வாங்குற? போச்சு, எல்லாரும் சேர்ந்து கண்மணியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாதாரணமா தேடவா, இல்ல மாமா கிட்ட போய் உண்மையை சொல்லவா? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. நமது ஏசிசி நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஏசிசி அபார்ட்மெண்ட்ஸிற்கு நாளைக்கு திறப்பு விழா. ஏசிசி அபார்ட்மெண்டில் வீடு வாடகைக்கும் விற்கவும் பயன்பட உள்ளது. 1 BHK, 2 BHK, 3 BHK என பல வகையான வீடுகள் நமது ஏசிசி அபார்ட்மெண்ட்ஸில் அவைலபிளாக உள்ளது. ஒரு வீட்டிற்கு அதன் வசதிகளை பொறுத்து வாடகை தொகை மாறுபடும். 1 BHK வீடு ரூபாய் 3000 தொடங்கி 3 BHK வீடு ரூபாய் 15000 வரை எல்லா வசதிகளும் கொண்டுள்ள நமது ஏசிசி அபார்ட்மெண்ட்ஸில் வீடுகள் வாடகைக்கோ அல்லது சொந்தமாக வாங்கினால் 1 BHK வீடு 30 லட்சத்திலிருந்து 3 BHK வீடு 60 லட்சம் 70 லட்சம் வரை எல்லா வசதிகளும் கொண்ட நமது ஏசிசி அபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை. சீக்கிரமாக உங்களது கனவு இல்லத்தில் வாடகைக்கோ அல்லது சொந்தமாக வாங்கவோ ஓடி வாருங்கள். ஏசிசி அபார்ட்மெண்ட்ஸ், திருச்சி மெயின் ரோட், குறுக்கு சந்து பக்கத்துல இருக்கிற பொந்து அதெல்லாம் கண்டுக்காம நேரா வந்தீங்கன்னா நம்மளோட பெரிய அபார்ட்மெண்ட் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் ஓடி வாருங்கள். மா, அந்த பேம்ப்ளெட் கொடு. இந்தாடி பாரு. ACC அபார்ட்மெண்ட் ஃபார் ரெண்ட் அண்ட் சேல். என்னங்க, ரெண்டுக்கு இருந்தோம்னா 2 BHK வீடு 7500 ரூபாய் தாங்க. பரவாயில்ல, இந்த அபார்ட்மெண்ட்ல தாண்டி கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டா வச்சிருக்காங்க. அம்மா, எனக்குமே ஒரு ஐடியா தோணுது. இந்த வீட்ல தண்டத்துக்குன்னு 15000 ரூபாய் 20000 ரூபாய் வாடகை கொடுத்து தண்ணியும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. பேசாம இந்த அபார்ட்மெண்ட்கே ஷிஃப்ட் ஆகி போயிடலாமா? ஏய் ஜனனி, உனக்கு இது எந்த அபார்ட்மெண்ட்னு தெரியலையா? நம்ம ஆதியனாவும் நிலாவும் இருக்கிற அபார்ட்மெண்ட்ரி சேம் காம்பவுண்ட்ல. இவங்க இந்த சைட் பிளாக்ல இருக்காங்க. இந்த சைட் பிளாக் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சுல, நம்ம கூட பேசிட்டு இருந்தோம்ல. என்னடி இது இவ்ளோ பெருசு பெருசா கட்டிட்டு போறாங்கன்னு?
ஆமால, அந்த அபார்ட்மெண்ட் தானே இது. அப்படியா? நம்ம ஆதித்யா இருக்கிற அபார்ட்மெண்ட்டா? அப்பனா வாங்கடி, அங்கே ஏதாவது ஒரு ரெண்டுக்கு நல்ல வீடா பார்த்து ஷிஃப்ட் ஆகி போயிடலாம். மா, இதுக்குமா ரெண்டுக்குலாம் போய்கிட்டு மொத்தமாவே அந்த வீட்டை வாங்கிடலாமா? வாங்குறதா? 30 லட்சம் போட்டிருக்காங்கடி. அதுவும் 2 BHKனா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது 1 BHKக்கு தான் 30 lakhs போட்டிருக்காங்க. வேணாடி, அவ்வளோ காசுக்கு நம்ம எங்க போறது? மா, ஏன் பண்ண முடியாதுங்கிறீங்க? நானும் ஒர்க் பண்றேன், நீங்களும் ஒர்க் பண்றீங்க, சாயும் ஒர்க் பண்றா. 3 பேரும் சேர்ந்து பர்சனல் லோன் எடுக்கலாமா? நம்ம சீக்கிரமாவே அந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கிடலாம். திருத்தம், அபார்ட்மெண்ட்டே வாங்க முடியாது, அதுல ஒரு வீட்டை தான் வாங்க முடியும். அவசியம் அந்த ஜோக்கு தேவையா? மூடிட்டு சொல்றத மட்டும் கேளு. மா, நான் சொல்றதுதான் கரெக்டான ஆப்ஷன். நம்ம வீட்டை வாங்கிட்டே போயிடலாமா? இப்ப இங்க என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு? நம்ம 3 பேரும் லேடிஸா ஒரே வீட்ல தனியா இருக்கும். வாடகை கேட்கறவங்க வந்து வாடகை கொடுங்கன்னு தொல்லை பண்றாங்க, அதானே? அதனால தானே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா நாங்க கொடுத்துக்கிறோம்னு சொல்லும் போதும் நடுவில் அதை செக் பண்றேன், இதை செக் பண்றேன், அந்த ஆள் வந்து டார்ச்சர் பண்றான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தாமா சொல்றேன், வீட்டை வாங்கிட்டே மொத்தமா போயிடலாம். ஆமாமா, ஜன்னே சொல்றதுதான் கரெக்ட், நம்ம வாங்கிட்டே போயிடலாம். சரிம்மா, அப்ப ஆதித்யா கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லிடுங்க. நம்ம லோன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த வீட்டை வாங்கிட்டே போயிடுவோம். ஜாலி, ஆதினா வீட்டுக்கு பக்கமே போறோம். என்னடி இந்த பேம்ப்ளெட்டே தூத்து பார்த்துட்டு இருக்க? இல்லம்மா, ஒரு நாள் சந்திர மாமாவும் இந்திரனும் பேசிட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல வீடா வாங்கிட்டு போகணும், இந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு. அதான் இந்த பேம்ப்ளெட்டை பார்த்தோன்னே எனக்கு அவங்க பேசினதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு வாட்டி போட்டோ எடுத்து சந்திர மாமாக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். அவருக்கு வேணும்னா இந்திரன் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு வீட்டை வாங்குவாங்கல்ல. அப்படியாடி? மாப்பிள்ளைங்க 2 பேரும் அந்த அபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு வீட்டை வாங்குறாங்கன்னா எனக்கு பக்கத்துலயே ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு பார்க்க சொல்லிடி. நாங்களும் அங்கேயே ஷிஃப்ட் ஆகி வந்துடுறோம். எனக்கு இங்க தனியா இருக்க போர் அடிக்குதுடி. இதுவும் வாடகை வீடு தானே, நானும் அப்பாவும் அங்க வந்துடுறோம்டி. சரிம்மா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். அப்புறம் நான் கூட சொன்னேன்ல, ஒரு டீச்சர் அம்மாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனோம், அவங்க கூட வீடு பார்த்துட்டு இங்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு வீடா வாடகைக்கு பாத்துறேன். சூப்பர்டி. என்னங்க முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு என்னவோ இந்த வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன் லட்டு. ஏன்னா இவங்க கொடுத்திருக்கிற அட்ரஸ் என்னோட ஆபீஸ்க்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கு. லஞ்ச் எல்லாம் கூட நான் மதியானம் வந்தே சாப்பிட்டுக்குவேன், அந்த அளவுக்கு பக்கத்துல தான் இருக்கு. என்னங்க, அப்புறம் எதுக்குங்க யோசிச்சுக்கிட்டு, பேசாம நம்ம அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிடலாமா? அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போறோன்னு இந்த பேம்ப்ளெட்டை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா வாங்கிட்டு போலாமா இல்ல வாடகைக்கு போலாமான்றதுதான் யோசனையா இருக்கு. அத பத்தி யோசிக்கிறீங்களா? இந்த பேம்ப்ளெட் அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்க நிறைய வசதி இருக்குன்னு தான் தோணுது. ஃபர்ஸ்ட் வேணா வாடகைக்கு போய் பார்க்கலாம், நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அதே வீட்டை கூட வாங்கிக்கலாம்ல. ஆமா, நீ சொல்ற ஐடியா கூட கரெக்ட் தான் தோணுது. சரி கிளம்பு, கையோட கையா நம்ம அந்த அபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சுட்டு வருவோம். என்னங்க, நானுமா? நானுமானா? நீயும் தான். நீ வந்து வீட்டெல்லாம் பாரு, கிச்சனு பெட்ரூம்லாம் உனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். வா போய் பார்த்துட்டு வருவோம். சரிங்க, வரேன். இப்ப நம்ம 2 பேரும் சும்மா தானே இருக்கோம், நம்ம வேணா அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமைன்னு போட்டிருக்காங்க. அட ஆமால, ஆமாமா, நீ சொல்றதா கரெக்ட். வா ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வருவோம். சாய், இதுல என்ன போட்டிருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு போட்டிருக்காங்கடி. நீ உடனே ஆதித்யாவுக்கு ஃபோன்ல வேணாம், நீ நேர்ல போய் பார்த்துட்டு ஆதித்யாவை கூட்டிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சுட்டு வாங்கடி. ஆமா, அம்மா சொல்றதா கரெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு வந்துருவோம். சாய், வா போலாம். போலாம். ஒரு வீடு இல்ல, 2 வீடா பார்த்துட்டு வருவோம். 2 வீடா? ஏண்டி, நீ தனியா ஒரு வீட்ல போய் இருக்க போறியா? ஆமா, இங்க ஒண்ணா 3 பேர் இருக்கிறதுக்கே பயந்து அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல நான் தனியா வர போயிருக்கேன். இல்லடி, என் நம்மளுக்கு இல்ல, ராம்க்கு தான். ராம்கா? உடனே வாயை பழக்காத. அம்மா. என்ன சாய்? ஷாமோட அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைல, அவங்க இப்ப இருக்கிற வீட்ல ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவா நல்லா இல்ல போல, அதனால அவனே வேற வீடு பாக்குறதா சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் வேணா அந்த அபார்ட்மெண்ட்ல ராம்க்கு ஒரு வீடு பாத்துட்டு வந்துடவா? ஆமா சாய், பாத்துட்டு வா. ராம் ரொம்ப பாவம், அவங்க அம்மாக்கும் ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, தனியா அவங்க அம்மா வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். அபார்ட்மெண்ட்ல இங்க குடி வந்துட்டானா கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட பாத்துக்கலாம். ஆமா கரெக்ட், சேர்ந்து கூட பாத்துக்கலாம். வாய் கிழிச்சிருவேன், மூடிட்டு நில்லு. அம்மா, நான் போய் பாத்துட்டு வந்துடவா? சரிடாமா, 2 பேரும் போய் பார்த்துட்டு எனக்கு அங்கேயே இருந்து ஃபோன் பண்ணுங்க. ஆதித்யா கிட்டயும் நான் கொஞ்சம் பேசணும். சரிம்மா, பண்றோம். ஹலோ. ஹாய் நிலா, வா. என்னவா, கொஞ்சம் கூட அறிவே இல்ல, சென்ஸ்லெஸ் ஃபெலோ. ஹே, நான் என்னம்மா பண்ணேன்? நான் பாட்டுக்கு இங்க உட்காந்து காமெடி பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இதுக்கு சம்மந்தமே இல்லாம வந்து திட்டிக்கிட்டு இருக்க? நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்கறதுனால தான் திட்றேனே. இல்ல, எனக்கு புரியல. புரியாது? எப்படி புரியும்? அக்கறை பக்கறைன்னு இருந்தா தானே புரியும். இந்த வீட்ல ஒருத்தி இருந்தாலே, அவ காலேஜ்க்கு போனாலே, என்னானா ஏதானா ஏதாவது கண்டுக்கிட்டீங்களா? இங்க பாட்டுக்கு உட்காந்து போன் பார்த்து வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் கக்கபக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறது என் காலேஜ் வரைக்கும் கேக்குது. வந்ததும் வராததுமா ஏன் இப்படி பட்டாசு மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்க? சரி, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ காலேஜ்க்கு போயிட்டு கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, நான் என்ன பண்ணணும் அதுக்கு? அன்னைக்கு அந்த பசங்க எல்லாம் என்ன கலாய்ச்சதுல இருந்து அவங்கள சரியான அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறத்துல இருந்து என்ன நீங்க தானே பிக்கப் பண்ணி டிராப் பண்றீங்க காலேஜ்ல? ஆமா. அதுதான் சொல்றேன்.
ஏய் இப்ப என்ன அதுக்கு இன்னைக்கு ஏன் வரல? இன்னைக்கு ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன் அதான். ஹோ, என்ன விட முக்கியமா உங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சோ? அப்படி என்ன சார் கலெக்டர் வேலை பார்த்துட்டு வந்தீங்க? நம்ம டிவோர்ஸ் கேஸ்க்காக லாயரை தான் பார்க்க போயிருந்தேன் நிலா. அதான் என்னால உன்னை பிக்கப் பண்ண வர முடியல. இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸ்க்காக தான் லாயரை பார்க்க போனோன்னு இப்ப இவகிட்ட சொல்லலாமா வேணாமா? வேண்டாம். இப்பதான் இவன் நம்ம கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கா. இப்பவே இதை பத்தி சொல்லி ஏன் இந்த சந்தோஷத்தை கெடுக்கணும்? டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் அது 2 பேரும் சந்தோஷமா இருந்துப்போம். ஹலோ, ஏன் ஏன் எப்ப பாரு ஹலோ ஹலோன்னு போன்ல பேசுற மாதிரி கத்துற? நான் தான் நேர்ல தானே இருக்கேன். என்னங்க ஆதித்யா ஏதாவது கூப்பிடலாம்ல? பேச்ச மாத்தாதீங்க. எங்க போனீங்க? அப்படி என்ன விட முக்கியமான வேலை உங்களுக்கு வந்துருச்சு, சொல்லுங்க. அது வந்து மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணதுல இருந்தே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு கூட்டிட்டு போகவே இல்லை இல்லையா? அதனாலதான் கார்த்திக் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். அப்பாவையா? ம் ஓ, அப்ப காலேஜ்க்கு வந்து என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நானும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பேன்ல. அது வந்து நான் லாயர் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன்னா அதான் அங்கேயே லேட் ஆயிடுச்சு. லாயரை பாத்தீங்களா? எதுக்கு? அது வேற ஒரு கேஸ் விஷயமா லாயர் பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு வந்தேன். நீங்க தான் இப்ப போலீஸே இல்லையே. உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வீட்ல இப்ப வெட்டியா தானே இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி கேஸ் வருது? கரெக்ட். இது ஒரு நியாயமான கேள்வி. டே பதில சொல்றா. அச்சிச்சோ, சாரி கில்லி வைபுக்கு போயிட்டேன். சொல்லுங்க. இது என்னோட கேஸ் இல்ல, என் ஃப்ரெண்டோட கேஸ். அவனால இன்னைக்கு லாயரை மீட் பண்ண முடியல, அதனால என்ன போ சொன்னா, அதான் போயிட்டு வந்தேன். ஓகே ஏதோ எங்க அப்பாவை செக்அப்க்கு கூட்டிட்டு போனதுனால உங்களை பொழைச்சு போங்கன்னு சும்மா விடுறேன். இல்ல ஜூஸ் பொழிச்சிருப்பேன். சரி. காலேஜ்க்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன். அப்புறம் நைட் டின்னருக்கு என்ன வேணும்? அது வந்து நிலா, நைட்டு நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கு போலாமா? நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கூப்பிடுறேன். ரெஸ்டாரண்ட்கா? போலாமே. நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகு. நம்ம ஒரு 7 மணி போல போலாம். ஓகே. சபா கடவுளே, நான் பெருசாலாம் ஆசைப்படல. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 30 வருஷமாவது நான் உயிரோட இருக்கணும். தயவு செஞ்சு இவளுக்கு அந்த சமைக்கிற ஸ்கில்ல மட்டும் கொடுத்து என்ன ஒரேடியா போட்டு தள்ள விட்டுறாத ப்ளீஸ் கடவுளே. ஆதி மாமா என்கிட்டயும் நல்லா தான் பேசுறாரு. அப்பாவை செக்கப்க்கு கூட்டிட்டு போகணுங்கிறத நம்ம கூட மறந்துட்டோம். ஆனா அவரை ஞாபகம் வச்சு கரெக்டா கூட்டிட்டும் போயிட்டு வந்திருக்காரு. நம்மளுக்காக எல்லா விஷயமும் பார்த்து பண்றாரு. நேத்து கூட கிச்சன்ல என் கூடவே நின்றுட்டு காமெடியா பேசிட்டு இருந்தாரு. இவ்வளவும் வச்சு பார்க்கும்போது ஹரிணி சொல்றதான் உண்மையா இருக்குமோ? ஒருவேளை நம்ம தான் அவரை தப்பான பார்வையில இத்தனை நாளா பார்த்துக்கிட்டு இருந்தோமோ? ஏற்கனவே நான் அவர் கூட பழகியிருக்கேன். அவர் என்னை நல்லா பார்த்துக்குவாரு. நல்லா டேக் கேர் பண்ணி என்னை அவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட பாஸ்ட் தெரிஞ்சுதான் நம்ம அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சோம். ஆனால் ஹரிணி சொல்கிற மாதிரி பாஸ்ட் லைஃப்பும் ப்ரெசென்ட் லைஃப்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதோ? பாஸ்ட்ல வேற மாதிரி இருக்கிறவங்க கூட ப்ரெசென்ட்ல வேற மாதிரி மாறலாமே. ஏன் நம்ம ஆதி மாமாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது? பாரு, எங்க தேடியும் கிடைக்கல பாரு. நான் தான் சொன்னேன்லடா, எனக்கு என்னவோ கண்மணி எங்கேயோ போயிட்டான்டான்டா நினைக்கிறேன். அதுக்கு துணையா உன் பொண்டாட்டி தாண்டா அமுச்சு வச்சிருப்பா. அவளை கூப்பிடு, அவள்கிட்ட கேட்டா எல்லாமே தெரியும். கண்மணி போயிட்டாலா இல்லையான்றத நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு எதுக்கு என் பொண்டாட்டியவே நீ குறை சொல்லிட்டு இருக்க? அவதான் அமுச்சு வச்சான்னு நீ பாத்தியா? ராஜா, அந்த புள்ளதான் அமுச்சு வச்சிருக்கோம். என் தங்கச்சிக்கு தனியா போற அளவுக்கு தைரியம்லாம் கிடையாது. ஏன்னா உன் பொண்டாட்டி இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வார்த்தையை விட்டுருக்கா. நான் என்னானாலும் சரி கண்மணிக்கும் கார்த்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு எத்தனை வாட்டி தெரியுமா எங்க முன்னாடி பேசியிருக்கா? ஆமாண்டா, மாமா சொல்றது உண்மைதான், எங்களை நம்பு. அவளுக்கு தெரியாம கண்மணி இப்படின்னு கூட நவுந்திருக்க மாட்டா. நான் சொல்றத கேளு. நீ ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டி கூப்பிடு, அவகிட்ட விசாரிப்போம். அவளுக்கு தெரியலன்னு சொன்னா விட்டுடுவோம். சொன்னா கேட்கவா போறீங்க? என் தாலே எழுத்து. கூப்பிடுறேன் இருங்க. ரோஜா, ரோஜாமா இங்க வா. மாமா, ரோஜாமா, எங்க அக்காவும் எங்க மாமாவும் உன்கிட்ட ஏதோ கேட்கணுமா? அவங்க இப்படிதான் லூசுத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பதில சொல்லிட்டு நீ கிளம்பு. என்னது மாமா? ஏய் லூசாடி நீ. அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நீயும் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல, கண்மணியை காணுமேன்னு சொன்னீங்களே, அதான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். வேற என்ன மாமா? ஒன்னும் இல்லையே. ஓ, அதான் அப்படி இருக்கியா? சரி, என்னமோ எங்க அக்காவும் மாமாவும் கிட்ட கேட்கணுமா? என்னன்னு பேசு. அம்மாடி இங்க பாரு கண்ணு, உனக்கும் ராஜாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அண்ணன் கிட்ட எல்லாம் அவ்வளவு பேச்சு வாங்கி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சோன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா கண்மணி விஷயத்துல மட்டும் நீ ஏன் அப்படி இருக்குன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல. 2-3 வாட்டி எங்க முன்னாடி எங்க கிட்டே வந்து சவால் விட்டுட்டு போனேன். நான் கண்டிப்பா கண்மணியும் கார்த்திகையும் சேர்த்து வைப்பேன்னு.
அன்னைக்கே உன் மேல எங்களுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஆனா இப்போ இன்னைக்கு நாங்க கண்மணிய பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர சொல்லியிருக்கோம். இப்போ இந்த நிமிஷம் கண்மணியும் அந்த குட்டி பாப்பாவையும் காணோம்னா எங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. ஆமா, அததான் சொல்றேன். எனக்கு உன் மேலதான் ரொம்ப டவுட்டு. உனக்கு தெரிஞ்ச உண்மையை தயவு செஞ்சு சொல்லுமா. இங்க என்ன நடந்துச்சு? நேத்து நைட்டு எல்லாரும் கூடயும் சேர்ந்து தானே சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் கண்மணி இதழ் குட்டியை கூட்டிட்டு உள்ள போயிட்டா. அவளை தூங்க வைக்கிறேன் தானே போனா. அதுக்கப்புறம் அவளை ஆளே காணோம். என்னம்மா, என்ன நடந்துச்சு சொல்லுமா. அண்ணி, அம்மாடி, இங்க பாரு. நான் இது வரைக்கும் உன்னை வேற வீட்டு பொண்ணா நினைச்சதே கிடையாது. ரோஜானா என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிருக்கேன். என் தம்பி பொண்டாட்டின்னு கூட நான் நினைச்சது கிடையாது. என் கூட பிறந்த தங்கச்சி ஒரு பொண்ணு இருந்தா நான் எப்படி பார்த்துப்பேன், எப்படி பார்த்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதே மாதிரியே தான் நம்ம உன்னை பார்க்குறேன். ப்ளீஸ்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. என்ன ஒரு அக்காவா, உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சினா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா. சொல்றேன், எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. நீங்களாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்படும் போது நான் கண்டிப்பா உண்மையை சொல்றேன். ரோஜாமா, மாமா, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. கண்மணியை நைட்டோட நைட்டா ஆட்டோல ஏற்றி விட்டு கார்த்திக் கூட அமுச்சு விட்டது நான் தான். கண்மணி இதழ் குட்டியை கூட்டிட்டு கார்த்திக் கிட்டேயே போயிட்டா. என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான். அப்போ நைட்டு நான் ரூம்ல போய் கண்மணியை காணும் இதுல காணும்னு சொன்னப்ப இதழ் அழுவுறா மாடியில நின்று கண்மணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான்னு நீ சொன்னதெல்லாம் போய் தான் மாமா. நைட்டு நீங்க வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கண்மணி கிளம்புனா. ஒருவேளை அப்பவே நான் உண்மையை சொல்லியிருந்தா அவளை பின்னாடியே விரட்டி பிடிச்சி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்கன்னா நான் அப்பவே உண்மையை சொல்லலை மாமா. உன்னோடு வாழும் காலங்கள் யாவும் எதிர்பார்த்து நான் இங்கு இருந்தேனடா. உன் கண்கள் வீசும் பார்வைகள் போதும் ஏழேழு ஜென்மம் நான் வாழ்வேனடா. மாமா, 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 நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு வர வழி தெரியல. கண்மணி எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் காத்திக்கிட்ட போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா, நீங்க எவ்வளவு வேணாலும் நடிச்சுக்கோங்க. ஆனால் பேசாம மட்டும் இருக்காதீங்க மாமா. மாமா, நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க காலில் கூட விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் மாமா. இதுக்கப்புறம் என்ன அப்படி கூப்பிடாத. இனிமே நீ யாரோ நான் யாரோ. மாமா, மாமா, அப்படி சொல்லாதீங்க மாமா. மாமா, எனக்கு உங்களை விட்டா யாருமே இல்லை மாமா. மாமா, அப்படி சொல்லாதீங்க மாமா. மாமா, நீங்க எல்லாரும் நினைச்சது கரெக்டு தான். நான் தான் சில பேரை நம்பி ஏமாந்துட்டேன். நிறைய பேர் மேல நம்பிக்கை வச்சதுதான் என்னோட பெரிய தப்பு. இப்போ அதை உணர்ந்துட்டேன். இவ தப்பு பண்ணதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வெளியே போற வேலை இருக்கு, போயிட்டு வரேன். டேய், இவ பண்ணதுக்கு நீ என்ன எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நான் தான் அப்பவே சொன்னேன்லடா, இவ சரியில்லை சரியில்லைன்னு. நீ தான் ஏன் பொண்டாட்டின்னு தூக்கிட்டு தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருந்த. இப்ப பாத்தியா, நம்ம குடும்ப மோனத்தையும் குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்காடா இவ. எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மாமா, 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 நில்லுங்க மாமா. மாமா, நில்லு. எங்க போற? என் தம்பி மனசு உடைஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு கோவப்பட்டு போறது அவன் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தானே பாக்குறேன். அதுக்கு முக்கிய காரணம் நீதான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டோம்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருந்தோம் என் தம்பி மனசு கஷ்டப்படுத்திட்டீல. உனக்கு ஏற்கனவே நான் எத்தனை வாட்டி சொன்னேன், கண்மணியை கார்த்திக் கூட சேர்க்கிற விஷயத்த இதோட கைவிட்டு நீ எத்தனை வாட்டி சொன்னேன். ஆனா அதை எதையுமே காதுல வாங்கல நீ. ராஜா உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பான், நானே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன், நீ எதுவும் பண்ணாதன்னு சொன்னல. அப்படி இருந்தும் கண்மணி உன்கிட்ட வந்து நான் போறேன்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? உன்னை என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்ல நான் ராஜா கிட்ட சொல்லியிருக்கணும். யாருக்குமே தெரியாம அவளை அவன் கூட அனுப்பி வச்சிருக்க. நீ என்ன அவ்வளவு பெரிய பொம்பளையா? உனக்கு இரு, நான் இப்பவே உங்க அண்ணனுக்கும் விஜய்க்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த காரியத்தை பண்ணிருப்ப. உன்னை நான் என் கூட பிறந்த தங்கச்சியா தானே பார்த்திருக்கேன். என்கிட்ட கூட சொல்லாம எங்க வீட்டு பொண்ணு வேற கூட நடு ராத்திரியில அனுப்பி வச்சிருக்க. ராஜா வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.